தனுர்மாத பூஜை என்பதாக பேர். இந்த பூஜையை முடிச்சுட்டு அதுலதான் சுவாமிக்கு பொங்கல்லாம் நிவேதனம் பண்றோம். தினந்தோறும் பொங்கல் பண்ணி நிவேதனம் பண்றோம். 30 நாள் பொங்கல் நிவேதனம் பண்ணுங்க. ஏகாதசி தவிர்த்து டிஸ்கிளைமர் போடுறேன், ஏகாதசி அன்று பொங்கல் கிடையாது. இல்ல அப்படின்னா அப்படி அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்ணணும்னா உடைத்த அரிசியை கொண்டு பொங்கல் பண்ணணும். நொய் பொங்கல்னு சொல்லுவோம். உடைத்த அரிசியை கொண்டு பொங்கல் பண்ணுங்க. சில பேர் என்ன சொல்றா, சுவாமி பிரசாதம் தானே சாப்பிடலாம். எல்லாமே நமக்கு சுவாமி பிரசாதம் தான், எதுவுமே கடையில வாங்குறது கிடையாது. நம்ம நேயர்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமோ இல்லையோ, நிறைய பேர் இந்த தடவை பார்த்து என்கிட்ட சொன்னான், ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாங்க இந்த தடவை கடையில வாங்கல, நாங்க வீட்லயே எங்களால பிடிச்சத தயார் பண்ணினோம்னா அது சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம் நிஜமா. ஆமா, அந்த மாதிரிதான் நான் சொல்றது. ஆகையால இந்த பூஜையை முடிச்சுட்டு சந்தியாவந்தனம் முதலானவர்கள் பண்ண வேண்டியது பண்ணிட்டு மறுபடியும் சுவாமிக்கு தினந்தோறும் பண்ண வேண்டிய பூஜையை பண்ணணும். ஐயோ 2 பூஜையா, இதுக்கே எனக்கு முடியலையே. வரும் உடனே அப்படியே பதறும், கை காலெல்லாம் உதறும். சுவாமிக்கு பூஜை பண்ணா ஒரு சினிமா டிக்கெட் கொடுக்குறேன், ஐபிஎல் டிக்கெட் கொடுக்குறேன்னா ஓகேன்னுவா. இந்த பூஜையை நாம வழக்கம் பெரிதாக பண்ணுவதனால அந்த பூஜையை சின்னதா பண்ணிவிடலாம். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள பண்ணி முடிச்சுட்டு சுவாமிக்கு ஒரு பழத்த நிவேதனம் பண்ணா போறோம். 2த்தையும் சேர்த்து அடுத்தடுத்து பண்ணிவிடலாம். நான் எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தை ஒட்டி சொல்றேன். பல பெரியோர்கள் இதை பார்த்தாலும் என்ன கோச்சுப்பா, ஏன்டா நீங்க அப்படி சொன்னேன்னு கேட்பா என்ன. ஆனால் மக்களுக்கு இந்த ஆஸ்திக சிந்தனை வந்திருக்கச்சே இதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்கோசரம் நான் சொல்றேன். நிச்சயமா 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 சிறப்பு சிறப்பு. அதனால தனுர் மாதத்தில் பின்மாலை வேளையில் செய்ய வேண்டிய பூஜை சிறப்பு. நான் பூஜை பண்ணாம நான் கோவிலுக்கு போறேன்னா பூஜை பண்ணிட்டு கோவிலுக்கு போங்க, இல்ல கோவிலுக்கு போயிட்டு வந்து பூஜை பண்ணுங்க. எக்காரணம் கொண்டும் ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்க, இல்லத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் என்பவர் மிக 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 முக்கியமான பெருமாள். அவரை முதல்ல உள்ளத்துல வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீங்க ஊரா திவிதேசமா டூர் போலாம். சிறப்பு. எனவே இந்த தனுர் மாச ஆராதனம் பண்ணணும். அதுல திருப்பாவை பாடணும். அந்த திருப்பாவையோட அந்த அன்னைக்கு அந்த பூஜையை நாம பூர்த்தி பண்ணணும். இது பெரும்பாலும் காலத்தால ஒரு 6 மணிக்குள்ள முடிக்க வேண்டிய ஒரு பூஜை இது. ஏன்னா சூரிய உதயம் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது இல்லையா, அந்த 6 மணிக்குள்ள நாம முடிக்க வேண்டிய ஒரு பூஜை.